நான் நீங்க சொன்னேன் எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஊழியக்காரங்க பறித்து போறாங்க. ஆனா அவங்க இருந்தாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை வளர்ப்பாங்க. பிசாசுடைய ராஜ்யம் குறுகி போகும். பிசாசுடைய ராஜ்யம் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த பிசாசுடைய ராஜ்யத்தை அந்தர் பண்றாங்க, நாசம் பண்றாங்க. இவங்களால நிறைய ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய பேர் வாழ்வடைகிறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் செத்துட்டு அது என்ன இருக்குன்னா அந்த ராஜ்யம் அவ வளர்த்த தேவனுடைய ராஜ்யத்தை வளர்த்தது அப்படின்னு நின்றுது. ஆனா அதே ஊழியக்காரங்க சாமம் வந்தாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்படி வளரும்? ஹலோ, அப்போ தேவன் அக்கிரமத்தினாலதான் ஆயுசு நாட்களை கம்மி பண்ணாங்க. ஆனா அவருடைய நோக்கம் நல்லா வாழணும், நீடி ஆயுளா இருக்கணும், சாவாம இருக்கணும் தான் அவருடைய சித்தனை. பிரதானம் பண்ணணும், ஜீவாதிபதியை போல செஞ்சு. ஜீவாதிபதி யாரு? இயேசு. பாருங்க, இந்த பாகுபலி படம் அப்படியே கிட்டவா சில கதைகளை பைபிள்ல இருந்து எடுத்துதான் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சில ரத்தமா இந்த அதெல்லாம் அப்படியே பேசலாம், காப்பி பண்ணு எல்லாமே காப்பி தான். நீங்க நேச்சுரலா எடுத்து தயார் பண்ணுது. அதுல கட்டப்பா என்ன பண்ணுவோம்னா அந்த ஹீரோ என்ன பண்ணுவோம், பாகுபலிய பின்னாடி முதுகுல குத்தி சாவச்சிடும். உயிர் போற சமயத்துல உயிர் போற சமயத்துல அவன் என்ன பண்ணுவான்னா ஏன் என்ன குத்துறத விளக்கத்தை சத்தியத்தை சொல்லுவோம். சொல்லும் போது என்ன பண்ணுவான்னா உயிர் போயினா இருக்கும். உயிர் போட்ட இயேசு எப்படி சிலுவையில உயிரை விட்டாருன்றத அந்த படத்தை பாருங்க, நான் பாருங்க. சரியான ஒரு சீன். என்ன பண்ணுவான், ஒரு சேர் மாதிரி ஒரு கல்லு சேர் மாதிரி பாரு போய் கட்டுக்கணுமா அந்த பாலில் உட்காரும். அந்த பாலில் உட்கார்ந்து அவன் கத்தி ஒரு சுத்தி கீழே குத்தி ஜெய் மதுமதி அப்படின்னு சொல்லி கீழே விடுவோம். சான்ஸ் இல்லை. இயேசு சிலுவையில் அப்படிதான் கீழே விட்டார். ஜீவாதி பிதாவே என் ஆவியை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற அப்படின்னு சொல்லி விட்டார். எப்படி கொடுப்பாருன்னா அந்த சீனை பார்த்தா எனக்கு அந்த சீன் தெரியுது. ஜீவாதிபதி அவர் ஜீவனை யாரும் எடுக்க முடியாது, யான் ஜீவனை எடுக்க முடியாது. நான் என்ன அறிக்கை பண்றேனோ, நான் என்ன முடிவெடுக்கணும் என் வாழ்க்கைக்கு நான் என்ன தேர்ந்தெடுக்கிறேனோ அதுதான் என் வாழ்க்கையில். அது தேவனுடைய சித்தத்தின்படி இருந்தா சூப்பர். சூப்பர். ஆண்டுடைய சித்தத்தை நான் பாருங்க. அவர் ஜீவாதிபதி, அவர் ஜீவன் எங்க கொடுத்தார்? 4 வயசுல நம்ம என்னென்னைக்கும் சாவாமல் அவர் வார்த்தையை சொல்லிட்டாங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறோம் என்றென்றைக்கும் முடியாமல் இருப்பாங்க சொல்லிடுறாருல, அதை நம்பே மற்ற